இன்னைக்கு நீ திட்டம் தினம் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டம் கிடையாது, அதெல்லாம் அவங்களை ஏமாத்துகின்ற ஒரு செயல், அவ்வளோதான். அதனால் நாம் தயவு செய்து ஏமாறாதீங்க. இவங்களால அடுத்த 4 மாதத்தில் ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க, உங்ககிட்ட மனு வாங்கினாங்க. 4.5 ஆண்டு காலத்தில் உங்களால் பண்ண முடியாதது அடுத்த 4 மாதத்தில் பண்ண போகிறீங்களா நீங்கள்? அந்த மனு எங்கே தூக்கி போட்டாங்க? குப்பையில் தூக்கி ஆத்தங்கரையில் தூக்கி போட்டானுங்க. இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சி. திருச்சி மாவட்டத்தில் எப்பேற்பட்ட மாவட்டம் இது? காவிரி ஓடுகின்ற மாவட்டம். ஒரு பகுதி டெல்டா மாவட்டம், கிழக்கு பகுதி, மற்ற பகுதி செழுமையாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் நம்முடைய விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்களோட ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். ஒரு நிகழ்ச்சினா ஒரு போராட்டம் மாதிரி. அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு நீர் பாச திட்டம், காவிரி ஐயாறு இணைப்பு திட்டம். காவிரி ஐயாறு திட்டம்னு, ஐயாறு வந்து கொல்லிமலையிலேருந்து தொடங்குது அந்த ஆறு, காவிரியில் கலக்குது. அதில் காவிரி தண்ணியை அங்கே இணைச்சி எங்கே இணைக்கணும்? மேட்டூர்லேருந்து அங்கே காவாய் மூலம் வாய்க்கால் மூலமாக அங்கே இருக்கின்ற சரபங்கா நதியில், திருமணிமுத்தார் நதியில், ஐயாறு நதியில் இணைச்சி அங்கே கிட்டத்தட்ட 5 மாவட்ட மக்கள் அங்கே பயன்பெறுவார்கள். 40,000 ஏக்கர் நேரடியாக பாசனம், 4 லட்சம் ஏக்கர் மறைமுகமாக பாசனம். இது 1 கோடி மக்கள் இதில் பயன்பெறுவார்கள். 1 கோடி மக்கள். ஆனால் இந்த திட்டம் 50 ஆண்டு கால கனவு திட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றுமே அறிவிப்பு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குறேன், திமுக அரசு, ஏயா நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு நீர்ப்பாச திட்டத்திற்கு அறிவிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நீர்ப்பாச திட்டத்தை நீங்கள் செயல்படுத்திருக்கிறீங்களா? ஒன்றுத்தும் கிடையாது. எவ்வளோ மோசடி ஆட்சி நடக்குது, எவ்வளோ மோசடி ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம காவேரியில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். கர்நாடகா கூட சண்டை போடுறோம், அவன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், பிச்சை எடுக்கிறோம், கேஸ் போடுறோம். நமக்கு அங்கே ஏதோ சின்ன போராட்டம் நடத்தினா அங்கே தமிழ் ஆளுகளை அங்கே அடிக்கிறான், அவன் உதைக்கிறான். நீதிமன்றத்துக்கு போனோம். 177.25 டிஎம்சி தண்ணி ஒரு வருஷத்துக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு. அதில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு தீர்ப்பு, இந்த மாதத்தில் 20 டிஎம்சி தண்ணி விடணும்னு. ஆனால் விடுவானா? இல்லை. அவனுக்கு எப்போ அங்கே டேம்லாம் நிரம்புதோ அங்கே மிச்ச தண்ணியை இங்கே வேற வழி இல்லாமல் விடுறான், அவ்வளோதான். ஆனால் அந்த தண்ணியும் நமக்கு மிச்சப்படுத்த முடியலையே. கேடு கெட்டத்தனம், அது அயோக்கியத்தனம். இவ்வளோ காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுறீங்க. உங்களால் புதிய அந்த நீர் தேக்குகின்ற சேமிக்கின்ற அந்த தன்மையை கூட உங்களுக்கு தெரியல, அந்த மேலாண்மை கூட தெரியல உங்களுக்கு. ஒரு வருஷத்தில் காவிரியில் கிட்டத்தட்ட 50 டிஎம்சியிலிருந்து 500 டிஎம்சி வரை கடலில் கலக்குது. இந்த வழியாக தான் போகுது. முக்கோம்புக்கு முன்னாடி அங்கே கொள்ளிடம் அந்த பக்கம் பிரியுது, இந்த பக்கம் காவிரி வருது, அங்கே கல்லணையில் போய் எல்லாம் சேருது, அங்கே 5ஆ பிரியுது காவிரி. அதை சேமிக்க முடியல. அந்த வர தண்ணியில் என்ன செஞ்சிருக்கணும்? நீர் பாச திட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கணும். என்ன திட்டம் கேட்டேன் நாங்கள் உங்ககிட்ட? காவிரி குண்டார் திட்டம். அது எவ்வளோ காலமாக கோரிக்கை. ஏன் நீங்கள் ஆட்சியில், உங்கள் ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் திமுக ஆட்சியில் 2008 அறிவிச்சார்ல இந்த திட்டத்தை. அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ உங்கள் ஆட்சி நடக்குதில்ல, நீங்கள் அறிவித்த திட்டம் தானே அது. அதை நிறைவேற்றிருக்கணுமா? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணுமா? அதிமுக காலத்தில் நீங்கள் அறிவிச்சிங்க, அவ்வளோதான் 2008. ஆனால் 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க, ஒரு துரும்ப கூட நீங்கள் கிள்ளி போடல. அதில் அதிமுக ஆட்சியில் அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. கடைசி காலத்தில் 13,000 கோடின்னு அறிவிச்சாங்க. சரி, நீ வந்த மறுபடியும் நீங்கள் அறிவித்த திட்டம் தானே அது. எவ்வளோ நீ நிதி ஒதுக்கீடு கொடுத்தது வரைக்கும் அந்த திட்டத்துக்கு? 13,000 கோடியில் எவ்வளோ? வெறும் 250 கோடி. அந்த திட்டம் 262 கிலோமீட்டர் நீங்கள் வாய்க்கால் மூலமாக, மிக சிறந்த திட்டம் யாது காவிரி குண்டார் திட்டம். காவிரியில் தண்ணி வீணா போற, அதில் ஒரு 8 to 10 டிஎம்சி தண்ணி, அதை
எடுத்து கவாமலை கரூரில் அங்கே தொடங்கி திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், அங்கே விருதுநகரில் குண்டாறு போகுது. 3 ஆறுகளை கடந்து வைகை ஆற்றை கடந்து குண்டாரில் இணைச்சா கிட்டத்தட்ட 6 மாவட்டம் வளம் பெறும், செழுமையாக இருக்கும். குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும். இதை கூட செய்ய துப்பு இல்லாத ஒரு அரசியா, துப்பு கிடையாதுயா. நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு ஆட்சி? எதுக்கு நீ முதலமைச்சரா? எதுக்கு உங்க அமைச்சர்கள்? இதான் எங்களுக்கு வேணும்.